இது வந்து எங்கள் வேற ஒன்று பருத்தி. ஆனால் இது நல்ல வெள்ளையாக வளர்ந்துருக்கு. எங்கள் காலத்தில் தான் ஒரு பருத்தி கூட வரல. எனக்கு வேர்த்துச்சு, நானாலும் வீடியோ எடுக்கிறேன். அது ஃபுல்லாமே வெள்ளை பருத்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா கடையுமே சுற்றி காமிக்கிறது. ஆனால் அங்கே வந்து வெள்ளை பருத்தி கொஞ்சம் தான் வளரும். ஆனால் எங்கள் பாட்டி எங்களுக்கு முன்னாடி வந்ததுனால எல்லா பருத்தியும் பிடிங்கி கூடக்குள்ளே வச்சு எங்கள் அம்மா கொண்டு போயிட்டாங்க ரோட்டில். அவங்க வீட்டுக்கு போய் போட்டுட்டு எங்களை வந்து கூப்பிட வருவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. இது எல்லாமே வேப்ப மரம், 3 வேப்ப மரம். பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து இந்த புல்லெல்லாம் இருந்துச்சு இப்போ வெட்டிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு எடுக்கிறதுக்கு அதையும் வெட்டிட்டு பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. எங்கள் பாட்டி பின்னாடி நடந்து வந்துட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முருகன் வந்து நான் ஃபஸ்ட்டு, எங்கள் பாட்டி செகண்டு, முருகன் வந்து 3rd, பிள்ளையார் வந்து 4th. ஏன்னா அவங்க வந்து எங்கள் பாட்டி முன்னாடி வந்துட்டாங்கனால அவங்க லாஸ்ட் போயிட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் இப்போ இந்த இதெல்லாம் வந்து சொல்லுங்க சுற்றி காமிச்சிட்ருக்கேன். என் சப்போர்ட்டிங்குக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவே லைக்காக இருக்கும். எவ்வளோ சப்போர்ட்டிங்னு நான் பார்க்குறேன். எத்தனை பேர் என் கமெண்ட்ஸில் போடுறேன்னு நானும் பார்க்குறேன். இது ஃபுல்லாமே தட்டை, ஃபுல்லாமே இது. நான் வீடியோ எடுத்து போகிறது உங்களுக்கு அதுதான், எங்களுக்கு அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் எங்கள் சப்போர்ட்டில் இருக்கணும். ஏன்னா வந்து எங்கள் சப்போர்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் வேறு சப்போர்ட் போயிருந்தீங்க. ஆனால் எங்கள் சப்போர்ட்டுக்கு இருந்தால் மட்டுமே தான் வந்து இதாகணும். ஒரு மரம்லாம் காஞ்சி கருவாடாக போயிடுச்சு. என்னால் முடியல, பேச முடியல. வேறு இருமல் வேறு வந்துட்டு இருந்தது. இப்போ 2 சைடு வெள்ளைப்படுத்தி இருக்கு. இந்த சைடா? இந்த சைடு தானே இருக்கு. இது வந்து இன்னொரு கடவு. எல்லாமே வந்து பருத்தி நிறையாவே தான் இருக்குது. ஏன்னா எங்கள் பருத்தியெல்லாம் நாங்கள் போடலை, வேறவங்க காடு. நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்க. வெள்ளை பருத்தியாக தான் இருக்கும். ஃபுல்லாமே உங்களுக்கு வெள்ளை பருத்தியாகவே தான் தெரியும். ஆனால் வந்து நம்ம வந்து வெள்ளை பருத்தி எவ்வளோ போடணும் வந்து கடைக்கு போய் காசு வாங்கணும். எனக்கு வந்து ஏப்ரல் 13 தானே காது குத்து. ஏன் பாட்டி? ஏப்ரல் 13 தானே காது குத்து சொன்னாங்களா? ஏப்ரல் 13 தான் காது குத்து. இந்த பருத்தியெல்லாம் போட்டு காசு வாங்குனீங்களா பாட்டி? அதை சொன்னாங்களே. மண்டபம் புக் பண்ணணும். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு முன்னாடியே காது குத்தியாச்சு. எங்கள் அக்கா பேர் மோனி, என் பேர் தேவி. ஆனால் வந்து எங்கள் அக்கா காது குத்தி சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. அதனால் வந்து எனக்கு செகண்டாக குத்தி போகிறாங்க. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் பருத்தி கிடக்கு பாருங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட ஒன்று கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பருத்தி கீழே வந்தால் காஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு ஏற்றா ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஒன்று மட்டும் எடுத்து அந்த கூடு கீழே போட்டுருக்கேன். நான் நடந்து போயிலையே எல்லா பருத்தி கீழே செஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக காடு. நான் நடந்து போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா வந்து வண்டியில் வருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இருக்காது. நாங்கள் வெயிட் பண்ணாலும் வர முடியாதுல்ல. ஒரு காரணத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ எவ்வளோக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நான் நேற்று இந்த பருத்தியெல்லாம் வெள்ளையாகவே தான் இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. நான் கோழியை காமிக்கிறேன் உங்களுக்கு. வீச்சு நாரும் அந்த கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பருத்தி. சரிங்களா? இல்லை கோழி இல்லை. ஏன்னா வந்து கோழி வந்து ஆமாம் 3 இருக்குது. இதில் படுத்து கிடக்கு பாருங்கள் கோழி. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக படுத்து கிடக்குது. எல்லாம் ரெஸ்ட் பாருங்கள், ஓடுது பாருங்கள் எல்லா கோழியும். அந்த பண்ணையிலலாம் இல்லை, இது ஒரே ஒரு பண்ணையிலாம். செகண்ட் ஒரு பண்ணைக்கு எல்லா கோழியும் படுத்து தூங்க போகுதுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் வீச்சு நாரும் நீங்களே பார்ப்பீங்க.
கம்ப்ளைண்ட் பண்ணையிலையும் வீசும். அதனால நான் இந்த சைடு இதுவும் வெள்ளைப்படுத்தி இருக்கும். இங்கே பாருங்க, இதுவும் வெள்ளைப்படுத்தி தான். எங்கள் பாட்டி ஆனால் நடந்து ஒன்றுக்கா. எத்தனை பேருக்கு என் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி என் சப்போர்ட்டுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சிருச்சு. மழை எப்பயுமே அதனால் மழை பெய்ய வைக்க நான் கடவுள்கிட்ட வேணுன்னு மழை பெஞ்சிருச்சு. அது என்னவோ இருக்கும், ஆனால் என்னென்ன இருக்கும்னு தெரியல. அதனால் நான் கரெக்டாக சொல்லணும்.